நேயர்கள் அனைவரையும் மாற்றுக்குரலுக்காக நான் இப்போது சந்திக்கின்றேன். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய போரின் இன்றைய நிலை என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நிலைமை மாறுகிறது. அந்த நிலைமையில இன்றைக்கு நாம் பேசப்போவது, இப்போ காலை அமர்ந்திருக்கிற இந்த செவ்வாய்க்கிழமை காலை, நேற்று நள்ளிரவு விடியற் காலை நடந்த முன்னேற்றங்கள் குறித்து சர்வதேச பகுப்பாய்வாளர் தோழர் கஸ்லாரி அவர்களை நாம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் வாங்க. சார், இப்போ போருடைய எஸ்கலேஷன் ஆஃப் வார் நேற்றை கூட மின்சார தள நிலையங்களை எல்லாம் அடித்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன ரெண்டு பக்கமும் ஆயுதங்கள் தீர்ந்து ஒரு மாதிரி சமநிலைக்கு அப்படியே கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும். சரி, சமாதானம் வந்துடும். இந்த பக்கமும் மக்கள் இறப்பு இருந்திருக்கு, அங்கேயும் டேமேஜ், மக்கள் இறப்பு எல்லாம் இருக்கு, நம்மளால தாங்க முடியாதுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அல்லது ஒரு டைம் ஏதாவது ஒரு நாடு அடித்த நாடு அப்புறம் இருக்கும், அடிபட்ட நாடு வீழ்ச்சியில் நிற்கும். அப்போ சரி, ஓகே, வேறு வழி இல்லை அப்படின்னு ஆக்குபை பண்ணி முடிச்சுப்பாங்க. அப்படி ஒரு சூழல் இதில் அடித்த நாடு வீழ்ச்சியில் இருக்குது, ஆனால் ரொம்ப பெரிய நாடு அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் இன்னைக்கு 30 நாளை கடந்துருச்சு ஆல்ரெடி. இன்னைக்கு தேதி 31 அப்படின்னா 28 32வது நாள் இன்னைக்கு. கரெக்ட் தான். ஓகே, 32வது நாளா இன்னும் கொஞ்சம் கூட குறையாம 33வது நாள்னு சொல்லலாம். 28ஆம் தேதி அடிச்சிட்டாங்களே. 28 அடிச்சிட்டாங்க. 28 ஒரு மாசம் முடிஞ்சது. ஆமா, இது 31 + 1 32 நாள். 32 நாள் கம்ப்ளீட். 32வது நாள் இன்னைக்கு அவ்வளவு கொஞ்சம் கூட வீரியம் குறையாம. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது ஈரானை பத்தி சொல்றீங்க? ஈரான் மட்டும் இல்லை, அந்த மொத்த சிச்சுவேஷன் என்ன காரணம் அப்படின்னா, ஏன் இவங்க இது குறையாம இருக்கு அப்படின்னா, ஈரான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம், தானே முன் எந்த அடிச்சதே இல்லை. அப்புறம் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல இஸ்ரேலா இருந்தா கூட பொதுமக்கள் இருந்த இடத்துல அடிச்சது இல்லை. ஓகே, அவங்க ஆனா பொதுமக்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய சயின்டிஸ்டா இருக்கட்டும், சம்பந்தப்பட்ட வேற அந்த ராணுவ நிலைகள் அப்படின்னா அவங்க அர்த்தம் அடிச்சிட்டாங்க, அடிச்சது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஏதாவது அடுத்த சமாதானம் பேசலாம், 5 நாள் லீவ் விடுறேன் அப்படின்னு சொன்னா கூட டக்குனு இஸ்ரேல் என்ன பண்றான், அங்க இருக்கிற ஸ்டீல் ஃபேக்டரி அடிக்கிறான். அப்புறம் திரும்ப அந்த சுற்றி உள்ள ஸ்டீல் ஃபேக்டரி அது எல்லாத்தையும் இவங்க அடிக்கிறாங்க, ஈரான் அடிக்கிறாங்க. அப்போ என்னன்னா, இந்த சூடு குறையாம பார்த்துக்கிறது யாருன்னா இஸ்ரேல். ஆனா தான் லைஃப்ல இது வரைக்கும் வாங்காத அடி யாரு? இஸ்ரேல். ஃபுல்லாவே காலிங்க. என்னன்னா, முந்தா நாள் பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி. ஆமா, பத்தி எரிஞ்சிக்கிட்டே, அது அணைக்க முடியாது, கெமிக்கல் அணைக்க முடியாது. அது இல்லாம இங்க டெல் அவீவ்ல அந்த ஹைஃபா துறைமுகத்துல ரிஃபைனரி, மிகப்பெரிய ரிஃபைனரி, அது இன்னும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அதாவது இஸ்ரேல் இதை நம்ம பேச இஸ்ரேல்ல ஹைஃபா துறைமுகம் ஏற்கனவே நிறைய, அதாவது எண்ணெய் கிடங்கு, அதாவது எண்ணெய் சேமிப்பு கிடங்கு. அது ரிஃபைன் பண்ணிட்டு குரூட் ஆயில் வெளியில இருந்து வரும், அங்க குரூட் ஆயில் லோக்கல்ல கிடையாது. அது வர்றதை எடுத்து ரிஃபைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு கப்பல்ல ஏற்றி வெளிநாட்டு அனுப்புவாங்க. அதை அடிச்சனா அதுல காலி ஆயிடுச்சுன்னா அப்ப அங்க எண்ணெய் பிரச்சனை வந்துருக்கும், ஆயில் பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே ஆயில் பிரச்சனை நிறைய இருக்கு. அது இல்லாம அவங்களுக்கு இப்ப வெளியிருந்து வராதுல்ல, வாய்ப்பே இல்லையே. இல்ல, வந்தா அங்க போர்ட்ல இறங்க முடியாது, காரணம் போர்ட் அடிச்சிட்டாங்க. ஓகே, அது போக அங்க பவர் பிளான்ட் இருக்குல்ல, டெல் அவீவுக்கு கொடுக்கக்கூடிய அது மொத்த இஸ்ரேலுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட் 45% பவர் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். ஒரே பிளான்ட் 45%. டெல் அவீவ் மட்டும். டெல் அவீவ் ஒரு பக்கத்துல இருக்கிற ஆமா, மொத்தத்துக்கு மொத்த இஸ்ரேலோட பவர் கன்சம்ஷன் இருக்குல்ல, பயன்பாடு அதுல 45% ஒரு பிளான்ட்ல இருக்கு. சரி, அந்த பிளான்ட் அடிச்சாங்க. அப்ப ரொம்ப சிக்கலாயிருமே. கரண்ட் இல்லை, ஆனா டெல் அவீவ்ல இன்னொரு பகுதியில் கரண்ட் இருக்கு. சார், ஒரு சின்ன விஷயம், இந்த மாதிரி செய்திகள்லாம் நிறைய போட மாட்டாங்க, அங்க வரவே வராது. எல்லாமே மேற்கத்திய ஆட்கள் அப்படியே. என்னன்னா, இந்த செய்தி எனக்கு எங்க வருதுன்னா, டெலகிராம்ல வந்துகிட்டே இருக்கு. டெலகிராம் கரெக்டா பண்ணி, ஏன்னா டெலகிராம் அதோட ஓனர் யாரு அப்படின்னா ரஷ்யன். அதனால ஏன்னா இப்போ டெலகிராம் ஓனர் பிரான்ஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு, அப்புறம் ஜெர்மன்ல வச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் போடக்கூடாது. இது டெலகிராம் மெயின் சைட்ல, டெலகிராம் சைட்ல நீ அலோவ் பண்ணாத இந்த மாதிரி வார இதெல்லாம் அலோவ். ஏன்னா யுக்ரைன் அண்ட் ரஷ்யா இது வந்துச்சுல, அதுல யுக்ரைன் வாங்கின அடியை பூரா போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, டெலகிராம் ஓனர் போடுறது இல்லை, அங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்ப நம்ம மாதிரி யூசேஜ் பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க, அந்த பெர்மிஷன் கொடுக்காதேன்றாங்க. இதே நம்ம யூடியூப்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க இஸ்ரேலுக்கு என்ன நடந்திருக்குன்ற உண்மையை சொன்னா கூட அது இஸ்ரேல பாதிக்கும்னா போடக்கூடாதுமாங்க. காரணம், இந்த யூடியூபோட ஓனர் ஒரு யூதர். யூடியூப் ஓனர் அப்புறம் அவர் அமெரிக்கர் கிடையாது, அமெரிக்கால இருக்கிற யூதர், அமெரிக்க யூதர். இஸ்ரேல் யூதர் கிடையாது, பட் அமெரிக்க யூதர். ஆக்சுவலி இஸ்ரேல் இருப்பாங்க, அமெரிக்கால இருந்து உலகம் எங்க இருப்பாங்க. இன்னொரு சார், இப்போ
என்னதான் செஞ்சாலும் உலகத்துல வரக்கூடிய செய்திகள் 90% யூதர்களுக்கு எதிராக தான் வருது. ஆமா. இப்ப இன்னைக்கு இந்த போர் நடவடிக்கையில சொல்றேன், அப்ப போடவே முடியாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது. இல்ல என்னன்னா உண்மையான செய்தி வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து சிஎன்என்ல, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல, அதுக்கப்புறம் இது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல, அதுக்கப்புறம் ஐபிஐஆர் இருக்கு இல்லையா, ஐஆர்ஐபி அதுல, அதுக்கப்புறம் ஹலீஸ் டைம்ல, அல் ஜசீரா, இப்படின்னு உலகம் பூரா இருக்கக்கூடிய, அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இதில் மீடியா அப்படின்னு எல்லாத்துலேயும் உண்மை செய்தி வந்துச்சு அப்படின்னா உலகத்தோட நிலைமை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, அது பெரும்பாலும் உண்மை செய்தியை போடுறதில்ல. அந்தந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அது சார்பாக போடணும். சோசியல் மீடியா மட்டும் அது என்னதான் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, அது கூட உங்களுக்குள்ள அவ்வளோ டைம்ஸ் போடுறாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கு ஏதாவது ஒன்று போட்டால் டம்னு வந்து பிளாக் பண்ணி விட்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறத தாண்டி வேறு வழியே இல்லாமல் எவ்வளோ தான் பிளாக் பண்ணுவீங்க? மொத்தத்துக்கு நீங்கள் பிளாக் பண்ண மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பீப்புளை பிளாக் பண்ணால் ஃபேஸ்புக் இல்லாமல் போயிடும். அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அலோவ் பண்ணுறதே இவ்வளோ செய்தி வருது. இதில் பிளாக் பண்ணாமல் யார் வேணாலும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு விட்டுறது வந்து டெலகிராமில் ஏகப்பட்ட செய்திகள் வரும். அதில் நமக்கு வந்து அதுலேயே வந்து பொய்யும் வரும், ஏஐ சம்மந்தப்பட்டது வரும். ஆனால் டெலகிராமில் வரும்போது ஏஐ சம்மந்தப்பட்ட டெலகிராம்னு வர்றதை போக டெலகிராம் மெயின் சைட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். டெலகிராம் சைட்டில் கட்டு பண்ணி வர்றதை பார்க்கக்கூடாது. இல்லை இல்லை, அது உள்ளுக்குள்ளே பார்க்குறது. அதில் வராது, அதில் வர வாய்ப்பு இருக்கு, அதுலேயே வரும். அது எப்படி எல்லாரும் அதாவது ஏஐ இது வந்து என்ன கீழே வந்து ஏஐன்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். சரி, இப்போ நம்ம செய்திகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த போர் வந்து அமெரிக்க அதிபர் இன்று வரைக்கும் 7ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுத்துருங்க. அவர் சொல்ற பல விஷயங்கள் ஒண்ணுமே நடக்காது, அதை கணக்கில் எடுக்காது. எப்படி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடலாம், 6ஆம் தேதி ஈரான் வந்து இதெல்லாம் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அடங்கலைன்னு என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? 16ஆம் தேதி அதுவும் முடியலையே, அவ்வளவுதான். இப்ப கற்களை இறங்க போறதாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. இல்ல நாசம் செய்வோம். ஆனா இன்னைக்கு வந்து செய்தி ரிபப்ளிகன் அவருடைய பார்ட்டி, அப்புறமா ஜோ பிடனுடைய டெமோக்ராட்ஸ், அப்புறமா காங்கிரஸ், அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மற்ற பார்லிமெண்டேரியன் 50 மாகாணத்தோட மேயர்கள் எல்லாருமே எதிர்ப்பு. அப்ப இவர் ஒரு ஆள் என்ன செய்யணும்? 80 லட்சம் பேர் வந்து ஊர்வலம் அவருக்கு எதிராக. அது தொடங்குது. நேரத்தை 9 மில்லியன் 90 லட்சம் மேல 90 லட்சம் பேர் வந்து 1 கோடி பேர் வந்து 1 கோடி மேலதான் போயிருக்கு. அதான் இவருக்கு எதிராக ஊர்வலம். சரி, செனட்லயும் ஆதரவு இல்ல, ரிபப்ளிகன் ஆதரவு இல்ல, மேயர்களும் ஆதரவு இல்ல, மக்களும் ஆதரவு இல்ல, ஒருத்தருமே ஆதரவு இல்ல. இப்ப நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்க, மார்க்கோ ரூபியோ. ஆமா, அவரு என்ன சொன்னாரு? மார்க்கோ ரூபியோ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஆமா, அவர் வந்து ட்ரம்ப் சொல்லக்கூடியதை நம்ம செயல்படுத்த முடியாது அப்படின்றாரு. ஓப்பனா சொல்லிட்டாரு, பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம மக்களுக்கு புரியும். அதாவது ட்ரம்பினுடைய வலதுகரமாக இருந்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அப்புறம் ட்ரம்புக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாரு? இப்போ நம்ம சமாதானத்துக்கு போயே தீரணும் அவர் சொல்றது. அதான் பாகிஸ்தான் போனார். என்ன மொத்தத்துக்கு என்னன்னா ஜேடி வான்ஸ் ரொம்ப முக்கியமா வந்து இவரோட மருமக எல்லாம் சேர்ந்தா வந்து ஏகப்பட்ட விஷயம் ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்குள்ள சூழலை பார்த்துட்டு ஜேடி வான்ஸ் என்ன பண்றாரு? அடுத்த பிரசிடண்டா தான் வரணும்னு சொல்லி 2028 வரணும். அவர் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர். ஜேடி வான்ஸ் அவர் கத்தலிக்கிறது ரொம்ப. அது என்ன சொல்றாரு வந்து, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம இன்னும் நாசமா போயிடுவோம், நம்ம ஏதாவது ஒரு வழியில நம்ம வந்து சமாதானத்துக்கு போயே தீரணும், இல்லைன்னா நம்மளுடைய அழிவு வந்து பேரழிவா இருக்கும். இப்போ இந்த பேரழிவுகளை பத்தி சொன்னா உங்கள்ட்ட நிறைய செய்தி இருக்கு, சொல்லுங்க. அவ்வளவு இருக்கு. இப்ப நான் கண்டென்ட், அதாவது அந்த கண்டென்ட் இருக்கு பாருங்க, ஜூசி, எக்ஸ்ட்ராக்ட், அதை மட்டும் பேசுவோம். இப்ப சமாதானத்துக்கு லிமிட் என்ன அப்படின்னா, ஈரான் என்ன சொல்லுது? முதல்ல நீ இங்கே விட்டு வெளியே போறதாக சொல்லு, இதுதான் முதல்ல. இதெல்லாம் மற்ற செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும். இது எப்படி கடைசியில இது அணு ஆயுதங்களை நான் வச்சிருப்பேன், நல்ல பணிகளுக்கு செய்வேன், என் மீது பொருளாதார தடை நீக்கணும், இதெல்லாம் கண்டெயின் பண்ணக்கூடாது, பலிஸ்டிக் மிசைல நீ இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடாது, உலகம் எனக்கு எழுதி கொடுக்கணும், எனக்கு நீ காம்பன்சேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். இது வந்து இது ஒரு பக்கம். அவங்க கேட்ட எந்த ஒரு கோரிக்கையும் அமெரிக்கா நிறைவேற்றவே முடியாது. யார் கேட்டது? ஈரான் சொல்றாங்கல்ல, நமக்கு சமாதானம், நீங்க வந்து இங்க நாங்க வந்து சமாதானத்துக்கு ஒத்துக்கணும்னா இதெல்லாம் எங்களோட டிமாண்ட்ஸ். ஒரு 4 டிமாண்ட் தான் இப்ப சொன்னேன். அதான்
4 டிமாண்ட் தான். அது வந்து 5 அமெரிக்கா ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க வாய்ப்பே இல்லை. அமெரிக்கா ஒத்துக்காது. அமெரிக்கா இஸ்ரேல் அப்ப எப்படி சமாதானம்? ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு முக்கியமான விஷயம், யூஎன்ல இருந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்கிறார். ஆமா அது ஓகே, சஃபா ஏதோ ஒரு பேர் ரிசைன் பண்ணியிருக்கிறார். என்ன சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்கா இஸ் ப்ரிப்பேரிங் டு டிராப் நியூக்ளியர் பாம் ஆன் ஈரான். ஓ, அது பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு எதிராக சொல்லி ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அப்படியா? நீங்க சொல்றது பெரிய ஆபத்தான போக்குல வருது, நியூஸ் வருது. ரிசைன் பண்ணியிருக்கிறாரு, சொல்லி ரிசைன் பண்ணிருக்காரு. அது வெறுமனே ரிசைன் பண்ணிட்டு போனா வேற விஷயம். அதை எப்படி போட முடியும்? இல்லை போட்டாங்க. எனக்கு கடைசி பவர் இருக்கு, நான் அதிபர், ஒரு கிறுக்கு அதிபர் தான். ஆனா சொன்னப்பல என்ன வேணா செய்வாங்க. இல்ல ஹிரோஷிமா நாகாசாகில அப்படிதான் அந்த டைம்ல இருக்க நெருக்கடி இதெல்லாம் வேற நாடுகள்கிட்ட யார்கிட்டையும் அந்த டைம்ல அமெரிக்காவை தவிர வேற எந்த நாட்டிலையும் அணு ஆயுதம் கிடையாது. அமெரிக்கா மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அவசரமா இவங்க ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. யூஎஸ்எஸ்ஆர், ஆமா, ரஷ்யா கிடையாது. ரஷ்யா இல்லை, ரஷ்யா வந்து ஒன் ஆஃப் த பார்ட், அது மேஜர் பார்ட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ யூஎஸ்எஸ்ஆர் 14 நாடுகள், 15 நாடுகள் மொத்தம் பிரிஞ்சு வச்சா 14 பிரிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா அதுக்கப்புறம் தான் 1961 சார் பாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணாங்க இவங்க, ரஷ்யா. அப்புறம் 2வது ஒரு அணு ஆயுதம் பிடிச்சு அந்த அணு ஆயுதத்தோட வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா என்னன்னா இப்போ ஓகே, அமெரிக்கா ஈரான் மேல ஒரு கட்டத்துல வந்து தாங்க முடியாம நெருக்கடி வந்த உடனே என்ன பண்றது, ஒண்ணு ஓகேன்னு சொல்லி சமாதானம் ஈரான் கேட்டதை உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அந்த மொத்த நிலைகள்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னா அதுக்கு தற்கொலை பண்ணலாம். அமெரிக்காவோட நிலைமை என்னன்னா 27 நிலைகள் இருக்கு அந்த ஏரியாவில், மிடில் ஈஸ்ட்ல தளங்கள். ஓகே, அந்த தளங்களை விட்டு வெளியேறணும் அப்படின்னா அதை விட அவமானம் எதுவும் கிடையாது. 2 கப்பல் ஆல்ரெடி அவுட்டு முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வெளியேறணும்னா மிகப்பெரிய கடனாளியா தலையில துண்டை போட்டு ஒரு ஓரமா போய் உட்காரணும் அமெரிக்கா. இப்படி ஒரு சூழல்ல அப்படி உட்கார்ந்து என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பழைய அமெரிக்காவை எந்திரிச்சு வர்றதுக்கு 50 வருஷம் ஆகும். இப்ப ஒரு கேள்வி, அணுகுண்ட போடுறதுங்கிறது இப்ப சாத்தியம் இல்லை இருக்கு. அப்ப அவன் மட்டும் இவனு போட்டுருவான். விஷயம் அர்த்தம் சொல்ல வராங்க என்னன்னா, டக்கு டக்கு 10 குண்டு இருக்குங்கிறான், இவங்க 12 குண்டு இருக்குன்றாங்க. 440 450 கிலோ எந்திரிச்சிட்டு ஆல்ரெடி அது உடனே பண்ணிடலாம். இல்ல ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரச்சனை என்னைக்கு எங்க ஆரம்பிச்சதோ, எப்போ இந்த கிட்டத்தட்ட 32 நாள் சொல்றோம் இல்லையா, 20 நாளைக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் பெருந்தலை பொறுத்தரலாங்கல்ல, பொறுத்தலி ஒரு வாரம் வந்து இவங்க எல்லாம் அஜிடேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவரையும் நம்ம முஸ்தபா கம்பெனியும் வந்து அடிபட்டு சிகிச்சையில் இருக்காரு சொல்றாங்க. எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா ஆளு கொஞ்சம் ஆபத்தா என்னன்னு தெரியாது இருக்காரு. ஆனா என்ன அவர் உத்தரவு அப்படின்னா, நீங்க அணு ஆயுதத்தை தயார் பண்ணிருக்க அப்படிங்கிற உத்தரவு. ஆனா அவர் பேசல இருக்காரு, ஒரு தயார் பண்ணிருங்க அப்படின்ற உத்தரவு. அது இல்லாம அலி லாரிஜானி அவர் வந்து நம்ம தயார் பண்ணியே தீரணும்னு சொன்னாரு. எல்லாரும் அதெல்லாம் இதெல்லாம் ஆச்சா. அது போக 11,000 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு ஐசிபிஎம் ஆல்ரெடி இவங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க டெஸ்ட் பண்றதுக்கு. அப்ப அதுல வார் ஹெட்ஸ்ல நியூக்ளியர் ஹெட்ஸ் முடியும். அதுன்னா அது குரம்ஷாகர் 5 இதெல்லாம் இதை போட்டு இவங்க வந்து ஒரு 2 இது வந்து குரம்ஷாகர் 4 வரைக்கும் தான் இப்ப வெளியே தெரியுது. போட்டது குரம்ஷாகர் 4 வந்து இஸ்ரேல போட்டாங்க. அது இப்போ போட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அது வந்து செஜிலா இருக்கட்டும், ஹஜ் காசிம், அப்புறம் வந்து குரம்ஷாகர் 4, அதுக்கப்புறம் வந்து ஹைபர் ஷேகன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா குரம்ஷாகர் 4 வந்து ரேஞ்ச் வந்து 2000 கிலோமீட்டர். அது ஒரு ரேஞ்ச். ஆமா, 4000 கிலோமீட்டர். அதான் நியூகோ கார்சியா வரைக்கும் போச்சா. இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரேஞ்ச் வந்து இஸ்ரேலுக்கு போதும், ஒரு 2 குண்டு போதும். இது போதும். அதாவது எப்படின்னா, என் மேல நீ அணு குண்டு போறதுக்கு அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா வந்து சேருக்கு 10 நிமிஷம் ஆகும் அமெரிக்கால வந்து சேருக்கு. ஏன்னா இஸ்ரேல்ல இருந்து அணு குண்டு போட முடியாது. காரணம் அந்த அணு நிலை இருக்குல்ல, அதை பூரா தடுத்துட்டாங்க. ரெடியாகி திரும்ப வந்து போடுறதுக்கு டைம் எடுத்து போட முடியாது இப்போதைக்கு. அவன் என்ன மூவ்மெண்ட் இருந்தாலுமே சைனாக்காரங்க காட்டி கொடுத்துறாங்க. ஸோ போட முடியாது. ஆனால் அமெரிக்கா போடலாம். அமெரிக்கா வந்து அப்படியே ஒரு மாதிரி இந்த வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இதில் இருக்கு, எட்ஜில் இருக்காங்க. ஒரு நிமிஷம், அமெரிக்கா போடுறோம்னா என்னமோ கதவு திறந்து பிளைட்டை சுவிட்ச போட முடியாதுல்ல, எல்லாத்தையும் பெர்மிஷன் அங்கே நாட்டுடைய சட்டம் பெர்மிஷன் இருக்கு இல்லையா, அந்த பெர்மிஷன் வந்து கடைசி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் அதிபருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இங்கே
அதாவது எப்படின்னா நாடு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போயிருச்சு, சபைகளை கூட்ட முடியாது. இந்த நேரத்துல எல்லாம் வேற வழி இல்ல அப்படின்னு என்ன செய்வாங்க? அதாவது ஒரு abnormalcy to be appear in the sovereign nation. அந்த abnormal என்ன செய்வாங்க? They should have a right to connect something wrong. என்னன்னா அமெரிக்கா இது வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலம் கூட அஃபெக்ட் ஆகல. இவங்களே என்னத்தையாவது வந்து அமெரிக்கா மேல ஒரு குண்டை போட்டு இந்த மாதிரி குண்டை போட்டாங்க, நம்ம அங்க மேல தாக்கிய தீரணும் அப்படின்னு அதுக்கு இது பண்ணாங்க. போட்டா என்ன சொன்னாங்க? இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து அங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் ஒரு 7-8 குண்டு வந்து அமெரிக்கா மேல, 2-3 குண்டு அமெரிக்கா நாசி ஆகுறா. ஏன் நான் நாசம் நீ நாசம் ஆயிரும். அதான் சொல்லிட்டாங்கல்ல, நான் மரணத்துக்கு போகிறேன், நாங்க we are liking to enter the kingdom of God. நாங்க மட்டுமில்ல உங்களை எல்லாத்தையும் இழுத்தாமோ. ஸோ அமெரிக்கா வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பாதி 3/4 அமெரிக்கா நாசமா போயிடும். அப்புறம் மொத்த இஸ்ரேல், அப்ப இஸ்ரேல் நாசமா போச்சுன்னா பாலஸ்தீன் ஜோர்டான் எல்லாம் நாசமா போயிடும். எல்லாரும் முடிஞ்சு அப்படி நிலம் வரக்கூடாது. இப்போ இன்னைக்கு நம்ம வேற என்ன பேச வேண்டியிருக்கு? இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் என்ன பேச வேண்டியிருக்குன்னா இருக்கிறதுலயே இந்த மொத்த இதுல இருக்கிறதுலயே ஒஸ்ட் அஃபெக்டட் வந்து இஸ்ரேல். ஈரான் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனா ஈரான் அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு அது அவங்களே சொல்றாங்க அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனா ஒஸ்ட் அஃபெக்ட் எடுத்தாச்சுன்னா இஸ்ரேல். அதுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட தேவை. ஓகே, ஏன் ஒஸ்ட் அஃபெக்ட்னா இந்த எல்லை சின்னது, அந்த எல்லை பறந்து இருக்கு. அது சரியா? கரெக்ட். இல்ல நான் கேட்டு தெரியல. ஏன்னா இது வந்து இந்த எல்லை வந்து பெருசா இருந்தா கூட அவங்களுடைய வருமானம் வந்து குறைவு. யாருக்கு? ஈரானுக்கு. இவங்க இஸ்ரேல் எல்லை சிறுசா இருந்தா கூட வருமானம் கூட. ஏன்னா 10 மடங்கு மக்கள் தொகை இஸ்ரேல் கம்பேர் பண்ணா 10 மடங்கு மக்கள் தொகை கூட ஈரான். 9 கோடி கிட்ட இருக்காங்க. இங்க 90 லட்சம் பேர், அங்க 9 கோடி பேர். ஓகே, ஆனா இவங்க இந்த இஸ்ரேலோட வருமானம் வந்து ஈரானோட சில மடங்கு அதிகம். அதாவது இங்க ஒருத்தருக்கு வந்து நீங்க 9 கோடி பேருக்கும் சேர்த்து நீங்க உதாரணத்துக்கு வந்து 1000 கோடி ரூபாய் அப்படின்னா இங்க 90 லட்சம் பேருக்கு 2000 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வம். ஆனா இன்றைக்கு அவங்க செல்வங்கள் எல்லாம் இழந்திருக்காங்க, டோட்டலா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பிரச்சனை ஒஸ்ட் அஃபெக்டட். 2வது ஒஸ்ட் அஃபெக்டட் யார் தெரியுங்களா? யுஏஇ. யுஏஇ பயங்கர போக்காட்டி. ஏன்னா யுஏஇ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இஸ்லாமிய பெயர் தாங்கிய யூதர்கள். அது சொல்லிட்டீங்க இல்ல? என்னன்னா அவங்க நடவடிக்கை எல்லாமே அதை நோக்கியே அவங்களுக்கு சார்பாகவே வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதே இது வந்து முஸ்லீம் நாடு தான். ஆனா என்னன்னா தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதா தப்பு இல்லை. ஆனா எந்த விதத்துல நல்லா இருக்கணும் இருக்குல்ல, அடுத்தவனை அடிச்சு வயிற்றுல அடிச்சு நல்லா இருக்கணும் இருக்குல்ல, அது பண்ண முடியாதுல்ல. அது பிரச்சனை. யுஏஇ, அந்த யுஏஇ ரொம்ப ஒஸ்ட் அஃபெக்டட் துபாய். ஏன்னா துபாய் என்பது 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவ்வளவுதான். சின்ன இடம் தான். 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர். சென்னை அளவா? சென்னை வந்து சென்னை அளவு மொத்தம், அதாவது சிட்டி பிளஸ் அங்கே இருக்கிற டெசர்ட் எல்லாம் சேர்த்து அது வந்து சென்னையோட மக்களுக்கு மொத்தம் இருக்கிற இடம் அப்படி வச்சுக்கோமே. அது வந்து ஒஸ்ட் அஃபெக்டட். இப்போ வந்து ஆப்பிள் அதோட இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்ட தகவல். அமெரிக்கன் கம்பெனி மைக்ரோசாஃப்ட். அது ஆப்பிள்னா அங்க இருக்கிற மக்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துறது இல்லை, அது ஒரு ஹப். என்டையர் ஆப்பிரிக்கா கண்ட்ரி, அமெரிக்கா, இது மொத்த மிடில் ஈஸ்ட் பிளஸ் வந்து இந்தியாவுக்கு நிறைய வருது. இந்தியாவுக்கு இது தனியாக இருந்தால் கூட எல்லாமே வந்து குமிச்சு வந்து அது வந்து ஒரு பெரிய ஹப். அது க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். இப்போ அமெரிக்காவுக்கு சமாதானமானாலும் லாஸ் தான், பெரிய லாஸ். எப்படி கேட்குறீங்க? அவனுக்கு ஏற்கனவே 300 லட்சம் கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரும் 3 நாடுகளும் சேர்ந்து 2025 ஜனவரி மாதத்தில் கடைசியில பிப்ரவரியில இவர் போனார்லங்க. ஆமா, இப்ப அந்த பணங்கள்லாம் இன்னைக்கு போவாது இல்ல என்று சொல்லிட்டாங்களே. எல்லாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா அதாவது உங்களை நீங்களே இங்க காத்துக்க முடியலையா. இந்த விஷயத்தை நம்ம இந்த பதிவு பண்ணிருக்கோம். என்னன்னா இங்க பிரின்ஸ் சுல்தான் பேஸ்ல வந்து ஒரு பிளைட் அடிச்சாங்கல்ல, அடிச்சு அதுல மேல பெரிய ஒரு 30 இது மாதிரி இல்லையா, ஈ-35 போய் அவாக்ஸ் சொல்லி அது பேச இங்கே பேச இந்த நேர்களுக்காக அது ஏன் அடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு E3 அவாக்ஸ் அதை ஏன் அடிச்சாங்கிறது முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த முகமது பின் சல்மான் அவர் வந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டாரு, அசிங்கமா பேசிட்டாரு. அசிங்கம் அந்த கெட்ட வார்த்தை இன்னொரு சாவரனிட்டி உள்ள ஒரு நாட்டோட இதுல பேச முடியாது இல்ல, அந்த வார்த்தை எங்கேயுமே சொல்ல முடியாது. அவ்வளவு கேவலமான வார்த்தை. அப்படி ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு லூசு ஒரு வார்த்தையை சொல்லி நக்கின்னு சொல்லிட்டாரு. அது தப்பு இல்ல, நக்கிங்கிற நல்ல வார்த்தை தமிழ்ல. அதாவது அது கெட்ட இடத்துல நக்கிற மாதிரி கெட்ட இடத்துல நக்கின்னு சொல்லிட்டாரு.
அப்ப அது அதை வந்து இங்கிலீஷ் டிவி போட்டிருக்கான், எல்லாம் போட்டு அப்புறம் இதுல வந்து எழுத்துல போடும்போது ஏ போட்டு டாட் போட்டு போட்டா ஏ போட்டிருக்கான். ஆமா, ஏ போட்டு டாட்னா புரிஞ்சிட வேண்டியதான். எல்லாம் புரிஞ்சு. இந்த மாதிரி ஒரு கேவலமா ஒரு பேசுறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அப்ப என்ன பண்ணிட்டாங்க, நீ கேவலம் பேசிட்ட. இல்ல அவர் என்னன்னா வயசு 80 ஆயிட்டு, 79 கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அவருக்கு வந்து மனநிலை வந்து சரியா இல்ல, மனநிலை சோதனை பண்ணணும் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்புக்கு எல்லாம். ஆனா இப்படி சொன்ன உடனே என்ன போச்சு, சவுதி அரேபியா அவருடைய சாவரனிட்டி இறையாண்மை வந்து கொதிக்குது. என்ன பண்ணிட்டாங்க, வந்து அடிச்சுக்கோ அப்படின்னு எடுத்துட்டாங்க. பெரிய நாடு அவனை போய் அவன் அவ்வளவு உயர்த்தி பேசினாரு சார். இவங்க வந்து ஜாலரா போட்டுருந்தாங்க, ஐயா அண்ணே ஏதாவது ஈரானை வந்து தாக்கி முடிச்சிருங்க சார். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவோம் சார். இப்போ நம்ம சமாதானமா நீங்க சொன்ன மாதிரி அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது ஒரு ஒரு லெவல்ல ஒரு லெவல்ல ரஷ்யாவும் சீனாவும் இவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க தானே இயக்கிட்டு இருக்காங்க. ஈரான் கூட ஈரான் வந்து செல்ஃபா சாவரனிட்டி உள்ள ஈரான் உள்ள ஒரு நாடு இல்ல, அது சரி. ஆனா அவங்க சொல்றது வந்து அட்வைஸ் அப்படியே கேட்கணும் அவசியம் இல்லை, கேட்க மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்லியா கேட்கலாம். ஒரு விஷயம், சமாதானத்துக்கு எப்ப வாய்ப்பு தெரியுமில்ல, ட்ரம்ப் வந்து வெளியே போகணும், அல்ல ட்ரம்போட அதிகாரம் வந்து பறிக்கப்படணும். அதுக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தா நவம்பர்ல கொண்டு வராங்க. அது வரைக்கும் நிக்காத, நவம்பர்ல எவ்வளவு நாள், நவம்பர்ல கொண்டு வராங்க, செப்டம்பர். ஆனா அது வரைக்கும் தொடர்ந்து அடிக்க ஆற்றல் பெற்றதுல சொல்றாங்க, அடிச்சுட்டே இருப்பான். இவங்க என்ன வச்சிருக்காங்க யாரு, ஈரான் என்ன அது வரைக்கும் 10 விடுற இடத்துல 2 விட்டுட்டு இருப்பான். ஆமா, 100 விடுற இடத்துல 5 விடுவான். இப்படி இங்க இழுத்து அடிக்கிறதுக்கு இவங்க வந்து அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இவர் சூசமா விட்டுட்டே இருப்பான். ஆமா, அதனால இவங்க வந்து சார் இன்னொரு செய்தி சொல்லிடுவோம் சார், இது முடிஞ்சிருக்கிறோம். ஹிஸ்புல்லா கை ரொம்ப வாங்கிட்டான், அதை பத்தி தகவல் இருக்கா உங்கள்கிட்ட? கொஞ்சம் தான் தகவல் இருக்கு. ஹிஸ்புல்லா ஒரே ஒரு ஆச்சரியமா எல்லாம் கேட்கறது வந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் லெபனான் நம்ம நேர்களுக்காக சொல்றோம். ஆமா, அது வந்து அந்த லெபனான் சவுத் லெபனான்ல இருக்காங்க அவங்க, தெற்குல. ஆமா, தெற்குல லெபனானோட தெற்கு, இஸ்ரேலோட நார்த்து வடக்கு இருக்காங்க. அவங்க என்னன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுற விஷயம், பெருந்தலைகளை பூரா போட்டாச்சு, நிறைய பேரை 10,000-20,000 பேர் நின்று அடிச்சு குமிச்சாச்சு, எல்லாத்தையும் அடிச்சாச்சு. அது போக பேஜர் வச்சிருந்தாங்க, வாக்கி டாக்கி வச்சிருந்தாங்க, அவ்வளவு பேரையும் வந்து போட்டு தள்ளியாச்சு, ஏகப்பட்ட முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் சிரியாவில் ஆட்சி மாற்றம் பண்ணி சிரியா வழியே தான் ஈரான்ல இருந்து கண்டெய்னரா எல்லா ஆயுதங்கள் வந்து சேர்ந்துச்சிங்க. அதை வந்து தடுத்துட்டாங்க. ஒரு இடையில பார்த்தா ஒரு 4 கண்டெய்னர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வர வழியை பூரா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஆயுதங்கள் இருக்கிற பூரா ஆயுத குமிழ் இருந்த இடத்த பார்த்து அதையும் போட்டு அடிச்சு முடிச்சாச்சு. இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டாங்க. அதாவது ஹிஸ்புல்லா வந்து கிட்டத்தட்ட ஆயுதத்துக்கு கையேந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஆயுதம் சொல்லப்பட்டு ஆனா இப்போ வந்து அடிக்கிறாங்கன்னா பவர்ஃபுல்லா அடிக்கிறாங்க. ஏவுகணைங்க இங்கே இருந்துச்சு, பாலிஸ்டிக் இங்கே இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி சிரியாவில் பஸ்ருல் ஆசாத் வந்து ஹேஸ் கான். ஆமா, now he is hidden there, we can't find out exactly where is he, something there going on. அதுக்கப்புறம் ஈரானுக்கு எதிரான HTS ஹயாத்து தஹ்ரீக் அல்-ஷாமுடைய ஆட்சி வந்துச்சு, அலிசாரா இருக்கான். ஆமா, ஆனா இந்த ஆயுதம் எங்க இருந்துச்சு? இந்த அங்க இருந்து ஈரான்ல இருந்து வரவே முடியாது, வாய்ப்பே இல்ல. சரி, இவங்கிட்ட இருக்கிற பூரா அடிச்சாச்சு, ஆட்களையும் நிறைய அடிச்சாச்சு, எல்லாருமே எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஆயுதம் வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த ஆயுதம் எங்க இருந்துச்சு தெரியல. இந்த டவுட் இதுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கல யார்ட்டையுமே. பதுக்கி வச்சுருந்தா கூட என்ன வச்சு இடத்துக்கு பூரா அடிச்சாங்க, அம்யூனிஷன் சென்டர் எல்லாத்தையும் அடிச்சாங்க. இவன் சொன்னாங்க அடிச்சுட்டாங்க, நிறைய கிளைம் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அமைதியா இருந்தாங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, அவர்கள் நாட்டுல உங்களுக்கு லெபனானை பத்தி தெரியும், நீங்க போகலன்னு ஒரு தடவை சொன்னீங்க, ஆனா தெரியும். லெபனான் நாட்டுல நிறைய பழக்கம், அந்த நாட்டுல மலைகள் நிறைய இருக்குல்ல, நிறைய இருக்கு, ஆலிவ் தோட்டம். அதே ஈரானுடைய டெக்னாலஜி தானே அவங்ககிட்ட. டெக்னாலஜினா அதுக்கு ஸ்டீல் வேணும், அப்புறம் வந்து கெமிக்கல் வேணும், எல்லாம் எங்க ஈரான்ல வந்து ஒரு ஆட்சியே செய்யும். ஹிஸ்புல்லா லெபனான்ல ஒரு ஆட்சி செய்யாதுல்ல, ஆட்சி வந்து ஒரு அரசு தலைமையிட்டாங்க. ஆட்சி வந்து மாத்தி லெபனான்ல ஆட்சி அதிகாரத்தை மாத்திட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி. அதான் லெபனான்ல ஆட்சி அதிகாரம் வந்து மாத்தி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈராக்லயும் வர முடியாது, சிரியாலையும் மாத்திட்டாங்க. இவ்வளவு தூரம் அதான் இவங்களுக்கு எதிராக அத்தனை வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமும் இவங்க கையில ஆயுதம் எங்க வந்துச்சு அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு விடைதான் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான விஷயம். நேரம் முடிச்சாலும் ஏதாவது ஒரு செய்தி சொல்லி முடிக்க, இந்த போருடைய எல்லைகளை பத்தி கன்சல்ட் முடிவுரை. இந்த போர் வந்து இருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பு இந்த போர்னால. ஏன்னா அங்க ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ற இடம், ஆயில் வெல்ல இருந்து
குரூட் ஆயில் எடுக்கிற இடங்கள், நேச்சுரல் கேஸ் எடுக்கிற இடங்கள் எல்லாத்தோட ஆக்டிவிட்டிஸும் நிறைய குறைஞ்சிருக்கு. 100% எடுத்துக்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சம் பேரல் டெய்லி எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு 10 லட்சம் பேரல் இருக்குது. நிறைய இடங்கள் பயந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து இந்தியாவுக்கான சப்ளை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஹார்மோஸை திறந்து விட்டால் கூட குறைஞ்சிருக்கு. நம்பர் 2 வந்து இந்த பக்கம் பாபல் மந்திப் அப்படிங்கிறத நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் நிற்கிறாங்க ஹவுதிஸ். அது அவங்க இறங்கிட்டாங்க, நிற்கிறாங்க, இன்னும் க்ளோஸ் பண்ணலை. இல்ல பண்ணல, இறங்கிட்டாங்க. ஆனா க்ளோஸ் பண்ணுங்க எல்லாம் முழுக்க ஈரானுடைய சொல்படிதான் நடப்பாங்க. ஆமா, அவங்க கையில வந்து லாங் ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர் போகக்கூடிய ரேஞ்ச் மிசைல் கையில வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப எஃபிஷியன்டா, பயங்கர எஃபிஷியன்ட். அவங்க படை நடத்தி காட்டியிருக்காங்க. 3 லட்சம் பேர் படை வீரர்கள். அவ்வளவு படை வீரர்களுக்கு மாசம் வந்து $100 $120 சம்பளம். அது அந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கு. ஓகே, இவ்வளவு 3 லட்சம் பேருக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும். எல்லாம் வந்து ஈரான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொன்னு, அவங்க இந்த பணத்தை நம்பிலாம் வாழல. அவங்க ஏதோ ஒரு கோள்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம், அது வாழ்க்கை எல்லாம் இருக்கு, எப்படியோ ஓடுது. ஆனா எப்படி இருந்தாலுமே இது வந்து அவங்க வந்து எப்படின்னா நமக்கு ஒரு விடுதலை வேணும், இது வேணும். அதுக்கப்புறம் அமெரிக்கா நிலைகள், இஸ்ரேல் எல்லாம் கீழே இறங்கி போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. அது ஒரு விஷயம். ஆனா இப்போ வந்து நாங்க நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். வெளியில சண்டை போட்டு தானே 3 நாடா இருக்கு. ஆமா, வெளியில வந்து இதை அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு இந்த மாதிரி அந்த பாபல் மந்திப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நம்பர் 2. நம்பர் 3, இந்தியாவுக்கு இன்னைக்கு 1ஆம் தேதி ஓகே முக்கியமான ஒரு விஷயம் நாள் என்னன்னா, ரஷ்யா மொத்தத்துக்கு வெளிநாட்டுக்கு யாருக்கும் நாங்கள் குரூட் ஆயில் சப்ளை பண்றதில்லை. அப்புறம் ஏப்ரல்லேருந்து ஜூலை 31 வரைக்கும் தங்கத்தையும் வைக்க கூடாது. எங்க ரஷ்யா? அந்த செய்தி எனக்கு தெரியல. அது தனி டாபிக். அந்த டாபிக்கோட இது வந்து இது நமக்கு ரொம்ப வயிற்று நெருப்பு கட்டுற செய்தி என்னன்னா, இங்க இருந்தும் அரபு நாடுகள்ல இருந்தும் குரூட் ஆயில் பெருசா வரல. இங்க இருந்து டோட்டலா நிறுத்தாங்க. 42-45% வந்து நம்ம குரூட் ஆயில் நமக்கு எங்க இருந்து வரும்? நீ வராது. நமக்கு இங்க இருந்து வருது அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட ஒரு 20% தான். இப்போ உதாரணத்துக்கு மொத்தத்துக்கு நம்ம தேவைக்கு வந்து கிட்டத்தட்ட 40% வந்து இங்க வாங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கல. நம்ம ஹர்மூஸ் வழியா வந்துச்சுன்னா இப்போ வந்து 15% 20% அவ்வளவுதான் இங்க இருந்து வரும். ஓகே, 40-45% வந்து ரஷ்யால வாங்கணும். அது டோட்டலா ஸ்டாப். உள்நாட்டு உற்பத்தி 12%. அது ஒண்ணு செய்ய முடியாது. என்ன 12 பிளஸ் ஒரு 20 32. அப்புறம் வேற வேற நாடுகள்ல கொஞ்சம் கெஞ்சிக்கிளி எல்லாம் வாங்கினா கூட 50% வரும். பாதி வரும். இன்னும் 50%. இதுல வந்து எப்படின்னா வேற எங்கேயாவது கனடா அங்கிருந்து வரணும். அவங்களுக்கு தேவை. இப்போ எங்க இப்போ இவங்க வந்து அப்படின்னா ரஷ்யா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்பி இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரி ஒரே ஒரு வழிதான். ஒரே ஒரு பைத்தியத்தால எல்லாம் நாட்டு பைத்தியக்காரங்க எப்ஸ்டீன் அப்படின்னு ஒரு ஃபைலை காமிச்சு எல்லாரையும் மிரட்டி என்ன பண்ணாங்க, உலகத்தோட தலையெழுத்து இப்போ மாறிடுது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேல எதுவும் நடக்காது. இன்னொன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது வந்து இங்கே பேச முடியாது. ஆனால் என்ன சொல்ல தெரியுமா, பாரசீகம் இதை வந்து பழைய வரலாறுல இருந்து யாரெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்களோ ஒன்று அவங்களுடைய ராஜ்யம் போயிருக்கு, நாடே போயிருக்கு. சரி, இதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் உள்ள போய் எவனும் ஜெயிச்சது. இதுக்கு மேல நம்ம நேர்களை இன்னைக்கு நிறைய பேசினது நீங்க கவனமா கேட்டீங்களா? இந்த போருடைய முடிவுகள் என்ன, இந்த போர் எங்க போக போகுது, பக்கத்தில் இருக்கிற ப்ராக்சிகள் ஹிஸ்புல்லா ஹவுதிகளுடைய நிலை என்ன, பாபல் மந்திருடைய லாக்டவுன் ஆக போகுது, லெபனானுக்குள்ள ஆயுதங்கள் எப்படி வந்தது, இந்த போர்ல அணுகுண்டு வீசப்படுமா, கடைசி யுக்தி என்ன, ஈரானின் நிலை என்ன, நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பாருங்க. மீன் அடுத்த செய்தி சந்திப்போம். நிகழ்ச்சி வந்துட்டு நன்றி சார்.